ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்துல மேம்பாடான காரியம் என்றால் என்ன? மிகவும் சிறந்த, உயர்வான, உண்மையான நீதி நெறிகளை குறித்த காரியம் இந்த மேம்பாடான காரியம். எனக்கன்பானவர்களே, சில மாதங்களுக்கு முன்பாக சில மனிதர்களை நம்பி ஒரு சில காரியத்தை அவர்கள் செய்வார்கள் என்று அவர்களிடத்தில் போய் அந்த காரியத்தை குறித்து தெரிவித்து பின்னர் அவர்கள் சொல்லிய நாட்கள் வரைக்கும் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த காரியம் நடைபெறவில்லை. அவர்களால் கைவிடப்பட்டேன். அந்த நாட்களுக்கு பின்பு அநேக நாட்கள் வேதனையோடும் வலியோடும் கடந்து வந்தேன். ஆனால் இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இந்த வசனத்தை படித்த போது என்னுடைய இருதயத்திலே ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியும் ஆனந்த களிப்பும் ஏற்பட்டது. காரணம், கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். இந்த இடத்துல நாம ஒரு காரியத்தை சற்று நினைவு கூற வேண்டும். நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசு தான் சிலுவையிலே அறையப்பட்ட போது கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி அநேக வேதனைகளும் பாடுகளும் அனுபவித்து தன் ஜீவனை சிலுவையிலே விட்டு அவர் மரித்தார். எனக்கன்பானவர்களே, நமக்காக தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் கொடுக்க முடியும் என்று அவர் கொடுத்து மீண்டுமாய் மரித்து உயிரோடு கூட எழும்பி வந்தார். இப்படி நமக்காக ஜீவன் தந்தவரும், நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டவராகவும் இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக பிரகாரமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் நமக்கு நாம் விரும்புகிற காரியத்தை கொடுக்காமல் இருப்பாரா என்ன? எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு அவரிடத்தில் நாம் எப்படிப்பட்ட காரியங்களை கேட்கிறோம்? உலகத்தின் அற்பமான காரியங்களை, சொற்பமான காரியங்களையா? இல்லை, அவர் சொல்லுகிற பிரகாரம் கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என்று நம்மோடு கூட பேசுகிறார். மேம்பாடான காரியத்தை தெரிவித்து அதன் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே நம்மை உயர்த்தி வைக்க நினைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்கள் காரியங்களை கேட்டு அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கேளுங்கள், மேம்பாடான காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.